வானஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் கேம் பிளே. இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி 3 தாங்க பார்க்க போகிறோம். என்னடா எல்லாமே கிராணி 3 முடிச்சுட்டா இப்போ என்னடா பண்ண போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் கேட்டு வழியாக கார் போய் பார்த்துருப்பீங்க, லாரி போய் பார்த்துருப்பீங்க, ஏன் பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் கூட போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் ட்ரெயின் போய் பார்த்துருக்கீங்களா? ஒன்று ஓகேஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்மேட் கேமு. இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியில் போய் பார்க்காதீங்க தயவுசெய்து. எனக்காக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கடைசியில் போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கிராணி 3 ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ட்ரெயின் எஸ்கேப் வந்துச்சுல, அந்த டைம் இது ஒரு ஃபேன்மேடாக ரிலீஸ் ஆன கேமு. நம்ம கைக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் கிடச்சிருக்கு. அப்புறமா இந்த கேம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்த இடமே பார்த்திங்கன்னா மேலே ஒரு பலகையை வச்சு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளை ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. இது ஆத்தாடி ஆத்தா, சரி விடுங்க. நம்ம இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான கேமுங்க. இது கிராணி கேம் தான், ஆனால் நிறையா இடம் பொருள்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கைஸ், ஓகேவா? இப்போ இங்கே என்னடா இருக்கே, இப்போ இவ்வளோ நேரம் தேங்காய் கிடச்சிருச்சுடா. நான் கூட வெப்பன் கீ கிடைக்குன்னு நினச்சேன், போடு வெப்பன் கீ கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம மேலே போகுமா? சொட்டை வேறு எங்கே போயிட்டுன்னு தெரியலையா, அது வேறு இங்கே தான் வந்துட்டு இருந்துச்சு. வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க, சவுண்டு கேட்டுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நம்ம கீழே போய் ஒரு சவுண்டை போட்டுடலாம். இங்கே ஆக்சுவலி இந்த கேம் இந்த மாடு எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் எஸ்கேப் நம்ம மெயின் டோர் வழியாக பண்ணுவோம். அப்புறமா கேட் எஸ்கேப் ட்ரெயின் எஸ்கேப் இருக்கிற இடத்துல பண்ணுவோம். அதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த கேட் இல்லையா, அது மேலே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். இப்போ பார்த்திங்களா ட்ரெயினே இல்லை பாருங்கள். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேட் வச்சுருப்பானுங்க. அங்கே இருக்கா அந்த இடத்துல கேட்டு கேமரா அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே என்னடா இருக்கே, இங்கே ஒன்றுமே இல்லையே, ஏதாவது தாங்கலேன்டா. இந்த உண்மையான கேமில் தான் ஒன்றும் தரமாட்டானுங்க. சரி இதுலையே ஏதாவது தருவானுங்கன்னு பார்த்தா இதுலேயும் ஒன்றும் தரல. ஏழே எப்படி பண்ணுறியே. சரி ஓகே, இப்போ நம்ம சவுண்டு போட்டிருக்கோம், அதனால் கண்டிப்பாக வருவாங்க. நம்ம இப்படி இங்கே ஒழிஞ்சிக்கலாங்க, இதான் ஈஸியாக இருக்கும். இப்படி ஏறி ஒழிஞ்சிக்கலாம். ஓகே கிராணி வந்துடுச்சு. இன்னும் கிராண்ட் மட்டும் தான் வந்தாகணும். அவன் மெதுவாக வருவாங்க, சரி கடுப்பாக இருக்கும். A few moments later. மொட்டையும் வரமாட்டோம் போல. சரி இதை போல இங்கே வந்துச்சு. ஷட் சரி ஒரு செகண்டில் பயன்ட்டே சொல்ல முடியாது, லைட்டாக பயன்ட்டேங்க. இவனும் மொட்டையும் வர காணுங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். மொட்டை மேலே அவன் சுடுறாங்க, அத்தி அது பாவிடே, ஐயோ சுடுறேன்னு வளைஞ்சு ஓடுவான். அட பாவிங்களா, ஏங்க நம்மளை பிடிச்சி லாக் பண்ணுறானுங்க. டே தோட வேமா, டே ஃபாஸ்ட் டக்குன்னு. ஐயோ திறக்க மாட்டேங்கிறே. டே அவன் வேறு வந்துட்டுருக்கானே. அப்பா இப்படி ஒளி வந்துட்டானா. டேய் சரி என்னடா இது ஆரம்பத்துலேயேவா? நான் அதான் சொல்கிறேன் இல்லைங்க, சகுனி வேலை பண்ணி விட்டேன் மொட்டையன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா, சரி நீ மெதுவாக வா, நான் அங்கேயே வெயிட் பண்ணுறேன், வரத்தில் சுற்றலான்னு பிளான் போட்டுருக்கானுங்க. ஹே அந்த பிளான்லேருந்துலாம் எஸ்கேப் ஆகிற வந்தாண்டா ப்ரோ பிளேயரு. சரி இது மானத்தை வாங்குதே, ஒரு பஞ்சு டேலாக் அவனும் ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிக்கிறதான் அந்த ஸ்லெண்ட்ரினா இந்த கிராணியை எல்லாத்தையும் விடுவானுங்க. சரி விடுங்க, நம்ம இப்போ மேலே போகலாம். மேலே மொட்டையும் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையா, தூங்கிட்டான்னு தான் நினைக்கிறேங்க. ஆஹா தூங்கலையே, இங்கேருந்து பாக்ஸ் எங்கடா அப்படின்னு தேடாதீங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரூமில் வச்சுருப்பானுங்க. அதான் சொல்கிறேன் இல்லைங்க, நிறையா பொருள் பார்த்தீங்கன்னா அதோட இடத்துல இருக்காது, வேறு இடத்துல மாற்றி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா வெப்பன் பாக்ஸ் நம்ம எப்பயுமே மொட்டையும் தூங்குகிற இடத்துல தான் இருக்கும், ஆனால் இதில் மாற்றி வச்சுருப்பானுங்க. அப்புறம் டோர் கேட் எஸ்கேப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்யூஸை போட்டு திருக்குவோம்ல, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளாங்க் இருக்கிற இடத்துல வச்சுருப்பானுங்க. நம்ம பிளாங்க் எடுத்ததுக்கப்புறம் போகலாம். இப்போ நான் உண்டிகோல் எடுத்து மேலே வச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு சவுண்டை போட்டுடலாம். யாரும் அது பார்த்தது? இது எப்போ இங்கே இருக்குது? சரி ஓகே, இப்போ நம்ம மேலே வந்தாச்சுல, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நேராக போய் காக்கட்டு இருக்கியா 3 ஆக்சுவேட்டர் இருக்குது. நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் கிடச்சிருக்கு. நம்ம இப்போ ஷெக்கி எடுத்து இங்கே போட்டுருங்க. என்னங்க இது மாட்டிக்கிச்சா என்ன? அப்பா கீழே வந்துச்சோம். நான் கூட மாட்டிக்கிச்சோன்னு நினச்சேன், அங்கே மாட்டிக்கிச்சுன்னா எடுக்கவே முடியாதுங்க.
ரைட்டு. இப்போ இங்கேருந்து ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். கிராணி இருக்கா என்ன? இல்லை. சரி ஓகே, அது கீழே போயிருக்கோம். நாமளும் வந்து கீழே போய் அது மண்டையில் அடிச்சிடலாம். அப்பா வந்துச்சு. ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே இது வேறு வந்து படுத்துது. சரி, இங்கே இருக்குங்க பார்த்தீங்களா ட்ரெயின் எங்கே நிறுத்தி வச்சுருக்கானுங்கன்னு. எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற பார்த்தியா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இங்கேருந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. சரியா, இப்போ நம்ம வந்து இன்னொரு 2 கல் கிடச்சிருக்கே. அவன் மட்டும் வேறு இது இருக்குங்க, ஷார்ட் கன் இருக்குது. சரி ஓகே, அவன் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதை திறந்து விட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். என்ன இருக்குது? மேட்ச் பாக்ஸு, இங்கே பிளாங்க் இருக்குது. ரைட் ஓகே, எஸ், நமக்கு வந்து பிளாங்க் யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடியே இந்த உண்டிகோலை வச்சு அவனுங்கெல்லாம் மண்டையில் முதல்ல அடிப்போம். நல்லா அவன் 4 முடி வச்சுன்னு ட்ரெயினை வாங்குறது, காக்கா வாங்குறது, ஷார்ட் கன் வாங்குறது அப்படின்னு இருக்க வேண்டியது. நல்லா ஒரு விக்கு வாங்கி மண்டையில் போட்டுட்டு ஊரில் 4 பேர்த்துக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறது விட்டுட்டு நல்லா அவன் தாத்தா பற்றி பேசல. இது ஒன்றுங்க, ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வரும்னு பார்த்தா தியானத்துக்கும் வந்துட்டு இருக்கு. வந்துச்சுங்க, சொட்டை வந்துச்சு. மண்டையில் போட ரைட்டு. இன்னும் மொட்டை வாரம் வருமே. அவர்கிட்ட கன் இருக்குங்க. ஈஸி மோடு ஹார்ட் மோட்னாலுமே கன்னை வச்சு பொட்டுன்னு சுடுவான். ஆனால் ஷேருக்கு வந்து சுடவே தெரியாது. அப்படியே கன் எடுத்து டுப்புன்னு சுட வேண்டியது. அதுலேயும் நம்ம மாட்டிக்கிறோம். நல்லா வச்சுருக்கானுங்க அவனுங்க. எப்படா டே வாடா டே மொட்டை பையில என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுவான்? அந்த கண்ணாடியில் போய் மூஞ்சை பார்த்துட்ருப்பான். என் மூஞ்சும் நல்லா இருக்கும், ஹேர் டை வாங்கி முகத்துலேயே அடிப்போம், இன்னும் நல்லா கருப்பு முடி வெள்ளலும் அப்படின்னு அவன்ட்டான் பாருங்களேன். ஐயோ அடிக்க முடியலங்க. ஐயோ மாட்டிக்கிச்சா? என்னடா பத்து மொட்டைங்கிற மாட்டினடா மாவனே. முட்டை சாரி முட்டை விட்டுரு முட்டை சுடா முட்டை. சுடுறானு. சாரி முட்டை ப்ளீஸ் முட்டை விட்டுரு முட்டை. டாய் பழைய பகைய மறந்துட்டேன்னு நினைச்சியா? விடமாட்டேன்டா. ஆமாம், சுடக்கூட தெரியல இவர் பழைய பகையன். ஏங்க ரிட்டன் டிக்கெட்டு போட்டே இருக்காங்க, போக முடியலங்க. ஐயோ அங்கிட்ட ஒரு ஓரமாக ஓரா டாய் நில்றா. டே பல்லு செட்டுக்கலாம். ரைட்டே வெளியே வந்துடுவான். அதுலன்ட்டு கல் வேற வேணுமே. இந்த மண்டையனால் பார்த்தீங்கன்னா 2 கல்லை வேஸ்ட் பண்ணிட்டேங்க. இந்த கிராணி வேறு அங்கேயே இருந்ததா, அது பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு தடுத்து விட்டுருச்சு. இப்போ முதல்ல கல்லை வேற தரணும்டா. எப்பாடி எப்படியோ ஒரு கல் கிடச்சிச்சே. இன்னும் அங்கே ஒரு கல் இருக்குங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடுத்து எங்கடா கல் இருக்கே? இங்கே இன்னும் கல் இல்லை. சரி உள்ளே போவான். 2 கல் வச்சு அப்படியே இது வேறு ஒன்று வந்து முதல்ல டெடிபேர் கண்டுபிடிச்சி சோழி முடிச்சு விடணுமே. ஓவரா பண்ணினுக்குது. ரைட்டுங்க, இங்கே ஏதாவது கிடைக்குமா? இங்கே தான் தேடியாச்சு. மொட்டையான வர காணுமே. வெளியே போயிட்டானா என்ன? கதவு பூட்டி தாங்க இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவன் மேலே தான் போயிருக்கணும். ஏன்னா வெளியே வந்திருந்தா கண்டிப்பாக என்னை பார்த்துருப்பான். நான் அங்கே தான் இருந்தேன். மேலே போவோம். இருக்கானா? இல்லைங்க, எங்கடா இருக்கான் அவன்? ஐயோ எங்கே இருக்கான்னு தெரியல. இங்கே இல்லை. சரி, இப்போ மேலே போய் பார்க்கலாம். மேலே இருப்பானா? ஆனால் மேலே இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை இருப்பானோ? எங்கே இல்லைங்க. அந்த இது வேறு அந்த சைடு இருக்குது. அவனால் கேமரா பார்க்க முடியாது. இங்கேயும் இருக்கானா? இங்கேயும் இல்லை. அவன் முகரையை பார்த்துட்ருப்பான். அங்கேயும் இல்லை. சரி, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கேயும் ஒன்றுமே இல்லை. அவனையாவது கண்ணில் காமிக்கிறான், அவனையும் காமிக்க மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது தருவானுங்கன்னா அதுவும் தர மாட்டேங்கிறேன். சரி, அவன் இங்கேயும் இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரெயின் இருக்கிற இடத்துல தான் இருப்பான். உயிர் உள்ள வரனாடா, உயிர் தான் போயிருச்சா? இப்போ என்ன பண்ணுவான்? நல்லா பாட்டு போடுறான் பாரு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டாளா? இவர் பெரிய உக்ரைன் அதிபர். இவர் ஆணையிட்டோன்னே இங்கெல்லாம் நடந்துடணுமா? இவன் பேச்சை யாராவது கேட்பானா? அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. கிராணியே இவன் ஏதோ ரொம்ப கெஞ்சு சொல்லிட்டு பழைய சாதமும் ஊறுகாயும் குத்துனுக்குது. இவர் ஆணையிட்டால் நடந்து விட்டாள். மண்டையும் வர. சரியா, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த குரோபரட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அங்கே வேறு என்ன தர போகிறானுங்களோ. யாரா சொன்னா என் மொட்டை எனக்கு பழைய சோறு போடுறேன்? இப்பதான் பிரியாணி சமைச்சுக்கிறேன். இல்லடா, பிரியாணிக்கு லெக் பீஸ் அடி கேவியே பார்த்தீங்களா? ஏங்க நம்ம பிரியாணியில் போட்டிருக்கோங்க. கண்ட்ரி ஃபுல்ஸ் நல்லா பிரியாணி சமைக்கிறீங்கடா. இதெல்லாம் பிரியாணி சமைச்ச மனுஷன் சாப்பிட முடியுமாடா? பிரியாணியில் போய் ரசப்பொடியை போடுறது, ரசத்தில் போய் பிரியாணி பொடியை போடுறது அப்படின்னு போடுற இந்த பல்லு சட்டி கீழே ஏன்னா பிரியாணியில் போட போகலாம். பிரியாணியில் வாலிவுட்டியா இசை பாருங்களேன். மயக்கத்தில் இருந்தாலும் காலை வச்சு மறைச்சிட்ருக்கு. அங்கே ஒருத்தர் என்னடானா நான் நினைத்து விட்டால் அது நடந்து விடுவோன்னு பாட்டு பாடுறது. இங்கே என்னன்னா அந்த கேவி வந்து என்னடா விட மாட்டேங்கிறே.
சரி ஷாட் இதை விட மாட்டேங்குதே. அங்கே என்னன்னா அது நடந்து விட்டாலும் பாட்டு நல்லா பாட்டு பாடுறான்டா அவன் பாட்டு. நல்லா கீஞ்சி போன ரொட்டி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இவருக்கு நான் நினைத்து விட்டால் அது நடந்து விட்டான். டேய் இவன் பாடுற பாட்டுலாம் கேட்டால் காதுலேருந்து ரத்தம் தான் வருது. சரியா இப்போ இந்த லாக்கரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தல அது வேறு வாயில் ஆட மாட்டேங்குது ஃபியூஸு. இல்லை என்னடா நீங்கள் ஸோ டென்ஷன் ஆகுது. சரி இப்போ இங்கே போய் இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. இல்லை என்னடா இது எங்க தண்ணி பிடிக்கிற பானை எங்க அங்கே இது வேறு சாவடிக்குதே. ஸோ ரமா சீதா ரமா ரம அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. ட்ரோகேஸ் நம்ம வந்து இப்போ கன் எடுத்து வந்துட்டேன். இப்போ எடுத்து வந்து இங்கே ஒரு புல்லட் இருக்கு, அங்கே கண்டிப்பாக ஒரு புல்லட் இருக்கும். அதை வச்சு நம்ம ரீலோட் பண்ணிட்டு நம்ம தேங்காய் எடுத்து உடச்சி பார்த்துடலாம். தேங்காய் சரி ஓகே. ரொம்ப பாட்டு பண்ணேன், அப்புறம் உங்கள் காயிலேருந்து ரத்தம் வரும், அப்புறம் வீடியோ பார்க்காம அப்படியே போயிடுவீங்க. சரி இப்போ இந்த கண்ணை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இவங்களை அவங்க மொட்டை வட்டம் போகிறேன். கனவிதுதான் நிஜம் இதுதான் உலகினிலே போடாடே சவுடா கண்ட்ரி ஃப்ரூட் பாரு என்னதான் பண்ணுறாங்க. ஷோய் இப்போ தான் பாட்டு பாடினதுக்கு மண்டையிலே போட்டேன். இப்போ என்னன்னா கனவு தான் நிஜம் இது தானே போட்டது வேறு. அந்த இது கிராணி வந்துனுங்க சொட்டை வந்துனுங்க எங்கடா இருக்கே. ஏய் இந்த வந்துட்டு இருக்கு பாரு போட அம்மா முட்டியில் போட நல்லா முட்டி வலி வச்சுன்னேன். நல்லா வந்து இது அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போய் அந்த காக்காயை சுட்டுருவோம். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் இருக்குங்க. ஓகே சாப்பிட்றமா வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அதுக்கு நீங்கள் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே போட மண்டையில் போட நல்லா காக்காவையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த பாரு அந்த ஏடிஜிலாம் வந்தால் அவன் கையில் கடிச்சு விட்ரு, நல்லா கையெல்லாம் வீங்கிற அளவுக்கு கடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி வளர்க்க வேண்டியது. அப்புறமா அந்த காக்காவும் நல்லா கடிச்சு விடுது. சரி ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிலேட்டர் எடுத்து கீழே போட்டுடலாம். அப்புறம் தான் வெளியே தான் ட்ரெயின் இருக்குது, அதனால் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு அப்படியே சேஃப் பண்ணிட்டேங்க. இந்த இடத்துல போட்டு வச்சிடலாம், அப்புறமா நமக்கு பிற வாட்டி யூஸ் ஆகும். ஓகேஸ் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஐயோ வர மாட்டேங்குதே. சரி இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே சரி மேலே போகலாம். இன்னும் அவங்க முடிச்சிருக்க மாட்டானுங்க. இப்போ மேலே போய் இப்போ நம்ம எல்லா பொருளும் கண்டுபிடிச்சிட்டோமா. நான் ட்ரெயின்க்கு வந்து காரில் பார்த்தோம், ஆக்சிலேட்டர் எடுத்தாச்சு. இன்னும் சுவிட்சு கண்டுபிடிக்கலங்க. ஆஹா அது வேறு இருக்கோ. அது மேலே இன்னும் நம்ம ஓப்பன் பண்ணல. பேசாமல் நம்ம மேலே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகேஸ் நான் மேலே வந்தாச்சே. நான் அப்படியே கண்ணி எட்டு வந்துட்டேங்க. இப்போது நமக்கு என்ன கூடு ஆக்சிலேட்டர் கைஸ். நம்ம இப்போ வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. ஐயோ அதை கீழே வச்சே விடுங்க. ஈஸி மோடு தான், நான் கீ வந்தால் பார்த்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அமைக்கிட்டே இப்போ கீழே போயிடலானுங்க. ஆனால் இவனுங்க நான் இந்த எலிவேட்டர் வச்சது இந்த கேமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்லா வந்து இப்படி மேலே போயிட்டு அந்த மொட்டையும் சொட்டையும் நல்லா அலைய விட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணலாம். இந்த வெளியே வந்துட்டேன். ஓகே இப்போ இங்கே புல்லட் இருக்கும், இங்கே இருக்குங்க. ரீலோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இங்கே சவுண்டு போட்டு அதுங்களை கூப்பிடலாம். இப்படிலாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க. நம்ம வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி கூப்பிடலாம். என்ன ட்ரிக்குன்னா சோறு ஃப்ரீயான சோறு, தயிர் சாதம், பழைய சாதம், பிரிஞ்சி, பிரியாணி எல்லாம் இருக்குது. எல்லாம் ஃப்ரீயான சோறே வாங்க சோறு போடுறோம் வாங்க. என்னடா சோறு போடுறோன்னு சொல்லி இந்த ஆளை காணும் உஷாராயிட்டாங்களோ. வந்துட்டாங்க. சோறு மொட்டையில் போட நல்லா கிராணி கொடுக்குற பழைய சோறோட சேர்த்து ஸ்கேரி டீச்சர் வீட்டுக்கு போய் நல்லா அங்கேயும் பழைய சோறு எடுத்து சாப்பிட வேண்டியது. நல்லா எங்கெல்லாம் சோறு போடுறாங்களோ ஃபோன் பண்ணி கேட்டு போவோம் போலங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா சோறு தான் சாப்பிட்றானே தவிர இவனுக்கு வந்து அறிவு இன்னும் வளரல. அப்படியே வந்து வர வேண்டியது பழைய பாட்டை பாடிட்டு நம்மளை அடிக்கிறானா அடி மண்டையில் போய். ஐயோ நீ மாட்டலாம்டா ஏடிடா மகனை நில்றடா எங்கடா போற கண்ட்ரி ஃபுல்ஸ் பார்த்தீங்களா. என்ன இதுவே சொல்லுது, இதுக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனா? பாரு இதுக்கிட்டலாம் நான் மாட்டுவேனாங்க. இதுவே ஒரு கிரிமினல் கிவி, இதுக்கிட்டே நான் மாட்டுவேனா? ஆஹா இப்போ மாட்டிக்கிட்டேனேங்க. புல்லட்டு கச்சா நல்லாயிருக்கும். துரத்துதே யார் விடுங்க. நம்ம வந்து தண்ணியில் விழுந்தாலும் தகுமானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே வந்து புல்லட்டை ஃபில் பண்ணிட்டு டக்குன்னு போய் மண்டையில் போட. ஆஹா அது வேறு அங்கேயே நின்றுச்சு. இங்கே போங்க. பார்த்துச்சா போட மண்டையில் போட வார வாய்ப்பு. எங்க பாட்டி மணியா கை வைக்கிறடா என்னடா சரி இது கதையும் மாற முடிக்கணுமே. டெடி வேறு கிடைக்க மாட்டேங்கிறீங்க. கிடைச்சதை சோழியை முடிச்சு விட்டுறலாம். சரி காயின் வேணும். ஓகே இந்த ஈனியில் பார்த்தீங்கன்னா காயின் இருக்கு. இது எடுத்துகிட்டு போய் டிக்கெட் எடுத்துடலாம். ஆமாம் நான் ஏதோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் போடுற மாதிரி இதுக்கு இந்த ₹1 காயினை வச்சு இதுக்கு டிக்கெட் வேறு எடுக்கணுமா? டிக்கெட்டு
சரி ரொம்ப தாண்டா பண்ணுறாங்க. ஆனால் டிக்கெட் எடுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நம்ம போட்டு தரலாம். அது எப்படின்னா வந்து இதை போட்டு தரலாம் கரெக்டாக வந்து 3 புல்லட் வேணுங்க. இருந்தால் நம்ம போட்டு தெரியலாம். டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட்டை கொடுத்துட்லாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, 3 கல்லை வச்சு இது மண்டையிலே போட்டால் இது வந்து ரிமோட்டு கொடுக்கும். நம்ம வந்து அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் அது நம்ம வந்து எதுக்கு தேவலாம் புல்லட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்ருவோம். இது ஃபஸ்ட் நம்ம சுவிட்சை எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்றலாம். அந்த எடுத்துட்டுங்க எடுத்து வந்து போட்டுட்டோன்னு வைங்க, மித்த 2 பொருளுமே பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்குது. நம்ம வந்து அப்படியே போய் அதை அட்டாச் பண்ணிடலாம். இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து மாட்டுற மாதிரி இருக்குங்க. இதை போட்டுவிட்டு 1 2 3 ரைட்டா இப்போ போய் வெளியே போய் போட்டு வந்துடலாம். அப்புறமா வந்து வீடியோ பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. நம்ம கூடிய சீக்கிரம் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணுங்க. ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமாத்துறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு இங்கே உள்ள பொருள்லாம் எடுத்து அட்டாச் பண்ணி விட்றலாம். இவன் ஒருத்தன் நேரம் பார்த்து இங்கே வந்திருக்காங்க. சரி இல்லை போடே போக மாட்டேங்கிறானே, வாங்க இவனை வச்சு ஒரு விளாட்டு வரலாம். நீங்கள் யாரோ போடே பழிச்சிட்டா. ஐயோ பாருங்களேன், தாத்தா மேலே உசுராக இருக்கு. ஆனால் அந்த தாத்தா இது ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. ரைட்டு இதை போட்டு விட்டு மண்டையிலே போட. ரைட்டு இப்போ போய் கிராணி வேறு பொறுமை அந்த இருக்குங்க கல். ஃபஸ்ட்டு கல் எடுத்துக்கலாம். எங்கடா கல்லை காணோம்? இல்லை எங்கடா போச்சு கல்? இப்போ தான் மினிக்கிட்டு இருக்குது. ஐயோ எங்கள் கல்லை காணுங்க. ஸோ சரி இப்போ நம்ம வந்து இங்கே யாருங்க கல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகேஷ் நான் வந்து ஒரு கல் எடுத்துகிட்டேன். அந்த அங்கே நிற்கிதுங்க. இது மேலே போய் போட்டு தரலாம். போட. ஐயோ மிஸ் ஆச்சு. டாய் நில்றா, டாய் பிரியாணி வேர்த்துட்டு இருக்குடா. லெக் பீஸ் தாடா. டேய் எடுத்து ப்ளீஸ்டா, லெக் பீஸ் மட்டும் தாடா. போய் கேவியே. லெக் பீஸ்லாம் தர முடியாது. மேடம் சார் இதே போல இங்கே ஓஹா இவங்க இது வேறு கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு சரி விடுங்க, நம்ம இப்போ வந்து இதை வச்சுட்டு ஆடுவோம். நீங்கள் ரோஸை சுற்றினேரு. நான் போய் அப்படியே ட்ரெயின் கீயை மாட்டிகிட்டு வந்துடுறேன். ஆஹா இந்த கிரிமினல் கீ வேறு நம்மளே தொட்டினுக்குதே. இப்போ வேகமாக போய் ஃபஸ்ட்டு ட்ரெயின் கீயை மாட்டிடுவோம். அப்புறமா ஆக்சிலேட்டர் எடுத்து வந்துடுவோம். இதெல்லாம் அடிச்சிட்டு இருந்தால் டைம் ஆயிருங்க. இங்கே தாங்க நிற்கிது. ஆஹா இப்போ இப்படி போகிறோம் அப்படியே போய் இங்கே போய் விட்டு வந்துடலாம். இவ சொல்லுங்களா இது வேறு தேடி கடத்த தொலைய மாட்டேங்குதுல. இப்போ இங்கே கல்லும் இல்லை. சரி விடுங்க, இந்த இருக்குங்க ஆக்சிலேட்ரு. இது எடுத்துகிட்டு போய் நம்ம மாட்டி விட்டுறலாம். பை சொட்டை அத்துவனையை பார்க்கலாம். அத்துவனையை பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னா தெரியல. ஸ்கூல் வேறு ஆரம்பிக்க போகுதுங்க. ஜூன் 6 பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்க போதே. அப்போனா வீடியோ போட மாட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ போட மாட்டேன்னு சொல்லலை. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த தீபாவளி, ஓணம், அப்புறமா கிறிஸ்மஸ்ஸு அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து வந்துடும். அதனால் யாரும் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க நண்பர்களை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ஏடிச்சிருக்கானா ஓணம் வீடியோ போட்டிருக்கான் பாரு அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். ஓகே போடுறா. ஆமாம் எனக்கு ஒரு டவுட், நம்ம தான் வந்து பிரிட்ஜே திறக்கலையா? அப்போ ஸ்ட்ரக் ஆகி நின்றுருமா? அது வேறு தெரியலையே. சரி அதனால் அப்படியே அங்கே போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போடு இது என்னங்க லாஜிக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருந்தாச்சு. பிரிட்ஜே திறக்கல, நான் வெளியே போயிட்டேன். சரி ஓகே. அப்புறமா வந்து மறக்காமல் பிரிட்ஜுக்கு நாங்கள் வச்சு திறந்து பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொருள்லாம் இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ATG. இப்போ இந்த மாடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வேலை செய்யலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் இருக்கும் கைஸ். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போகும். இது வந்து ஃபுல்லாக சேஃபானது தான் கைஸ், அதனால் டோன்ட் வரி கைஸ். அப்புறமா இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணோம். அது இந்த ஃபைல் தான். என்னோடய கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக மக்கர் பண்ணுதுங்க. அதனால் வந்து லைட்டாக வந்து ஸ்மட்ஜ் அடிக்கும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறமா இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறமா ஏற்கனவே நீங்கள் வந்து கிராணியோட அஃபிஷியல் கேம் வச்சுருந்தீங்க, கிராணி 3 வச்சுருந்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிடுங்க. அப்படி டெலீட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் கைஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாட் இன்ஸ்டால் ஆகும். இது வந்து ஃபேக் கிடையாது கைஸ், இது வந்து ஒரு ரியல் தான். ஃபேக்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.